ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மார்ச் மாதம் 3வது வாரத்திலிருந்து இந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு விடிவு காலம் வரும் என்று நான் நம்புகிறேன். நாம் எல்லாரும் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்ப்பதற்கு மீண்டும் வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அதற்கு முன்பாக நமக்கு 1ஆம் தேதி நாளை 31, நாளை காலை நமக்கு நாளை மாலை 8 மணிக்கு த சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், மனிதனுடைய ஆவியினுடைய ரகசியத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். ஒரு 5 செய்தி பேசப்பட்டிருக்கும், அதை நீங்கள் கேளுங்கள். மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ஆவி என்பது மிக முக்கியமானது. சமயங்களில் இறைவனோடு கலப்பது என்பது போதிக்கப்படுகிறது. போதித்தவர்களாலும் மிகப்பெரிய மகான்களாக இருக்கிறார்கள். அவையெல்லாம் எங்கே இருந்து எடுத்தது என்றால் கிறிஸ்தவத்திலிருந்து எடுத்தது. ஆகவே இதுக்கு பதில் 1 கொரிந்தியர் 6:17 இருக்கு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான், பரமனோடு ஒரே ஆவியாக இருக்கிறான், பரமனோடு இணைந்து விட்டான். ஸ்தோத்திரம். அது குறைஞ்ச ஒரு 20-25 செய்தி நான் கொடுப்பேன் என்று யோசிக்கிறேன். நான் இப்பொழுது அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அதை கவனமாக கேளுங்கள். அவர்கள் நம் வேதத்தில் இருக்கிறதை சொல்லி எப்படி அவர்கள் மகான்களாக மாறினார்கள் என்பதுடைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நாளை மறுநாள் 31ஆம் தேதி நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலை 5:30 நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை. அதே ஆராதனை மாலை நமக்கு 7 மணிக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். புதன்கிழமை 8 மணிக்கு, வேலைக்கிழமை 8 மணிக்கு, வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு, சனிக்கிழமை 8 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு ஈவினிங் 7 மணிக்கு. இன்று 7 மணிக்கு. ஓகே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. வேத வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். நான் பிரசங்கித்த பின்பு நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இயேசு என்ன செய்தார்? படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார். அதை அவர் குணமாக்கினார், பாவங்களை மன்னித்தார். அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு இதற்கு தேவ தூஷணம் என்று அன்னைக்கு இருந்த பிரீஸ்ட், வேதபாரகர்கள், வேதத்தில் ரொம்ப தேர்னவங்க. வேதத்தில் ரொம்ப தேர்னவங்க தான் கொஞ்சம் புரியாது. சென்னையில் ஒரு பெரிய மாநாடு வைத்தார்கள், பிரசங்கிக்கிறவருடைய மாநாடு அதுக்கு பேர். அதுக்கு ஒரு 500 ரூபா கட்டிட்டு தான் போனோம். மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்கள் இங்கே ஒரு 5 போதகர்கள் சென்றோம். என்ன விசேஷமாக அழைத்தாங்க, தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. எல்லா சபையிலும் இருந்து நிறைய போதகர்கள் வந்தார்கள். அதை நடத்தின தலைவர் சொன்னார், அந்த உட்காண்டிருக்கிறார் ஜோஷுவா மாஸ்லாமணி, அவர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவார். நான் அதை மெய்சிலிர்த்து கேட்பேன். அவர் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பேசுவார். எனக்கு நேரம் ஒரு 15 நிமிஷம் கொடுத்தாங்க. என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், ரொம்ப PhD டாக்டரேட் தியாலஜி முடித்தவங்களை காட்டிலும் ரொம்ப படிப்பு குறைவாக இருக்கிறவங்க டாப் லெவலில் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க படிப்பை சார்ந்திருப்பார்கள், நாங்கள் முழங்காலை சார்ந்திருப்போம். அதான் விஷயமே. அதில் ஏசியில் ஒரு பாஸ்டர், அவரை பற்றி பெருமையாக சொன்னார்கள். அவர் படித்தது 8 தான், பேரை சொல்ல நான் விரும்பலை. ஆனால் டாப் 1 மெசேஜ் கொடுக்குறவர். ஸ்தோத்ர. நான் ஏன் சொல்கிறேன்னா, வேதபாரகர், வேதம் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கோளாறு வந்துடும். ஆகவே தான் தேவ தூசணம் சொல்லுகிறார்கள் என்று உள்ளத்திலே சொல்லி கொண்டார்கள். அதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், அந்த இடத்தை விட்டு போனவொன்னே மத்தேயு வராரு. அவர் ஒரு ஆயக்காரன், யூதனாக இருந்து
இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டார். இவர் லேவி கோத்திரம், ஆசாரிய வேலையை செய்யணும். அதை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டார்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிட்டார். அவரை பார்த்துட்டு அவரும் கூட வந்துடுறார், இயேசுக்கு பின்னால் வராரு. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒரு போஜன பந்தி, ஆயக்காரர்களோடும் இயேசு பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறார். இவனை பாவியோட போஜனம் பண்ணுறாரு, பாவிகளோடு சாப்பிட்றாரு. இந்த யூத கலாச்சாரம் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்குது. இவன் தாழ்ந்த இனம், இவன் கீழினம், அவனுக்கு இந்த தட்டில் சோறு போடணும், அவனுக்கு அந்த தட்டில் சோறு போடணும். இதெல்லாம் அங்கேருந்து வந்த பாலிஸு. அது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வேலை செஞ்ச எஜமான் வீட்டில் எனக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. ஒரு தண்ணி தட்டு, தண்ணி சொம்பு, அதில் சாப்பிட்டுட்டு ஒரு படிக்கிட்டு இருக்கோம், அதில் வச்சுட்டு போயிடணும். காலை எழும்பி அதை விலைக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே என்ன பாவைகிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம உலகத்தில் சிறந்த இனம் ஆச்சே, உலகத்திலே நம்ம தான் சூப்பர் இனம். நம்ம இனத்தை சேர்ந்த இந்த இயேசு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதை விட்டு வருகிறார். ஸ்தோத்திரம். யோவானுடைய சீசர்கள், என்ன உங்கள் யோவான் சீசர்லாம் உபவாசம் பண்ணுறாங்க, உங்கள் சீசர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் இவங்க சாப்பாடுறாமே. அவங்க உபவாசம் இருக்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பற்றி நான் இப்பொழுது சொல்ல விரும்பலை. அந்த ஒரு பிரச்சனை சொல்லிட்டாரு. எப்பா மணவாளன் கூட இருக்கிறாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, மணவாளன் கூட இருக்கிற வரைக்கும் இவங்க நல்லா சாப்பிடட்டும் அப்படின்ட்டாரு. அப்படி சொன்ன உடனே பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் என்ற ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இது முடிஞ்ச உடனே ஒரு தலைவன் ஒருவன் ஓடி வரான். பணிந்து, மகள் மரித்து போனாள், இறந்து போய்விட்டாள். ஸ்தோத்திரம். அவள் மேல் கையை வையும் என்று சொல்லுகிறார் இயேசு. ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு அடுத்த ஒரு காரியத்துக்கு வருகிறார். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த அம்மாவை குணமாக இருக்கிறார். பின்பு சிறிய பெண்ணையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். இத்தனை காரியத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது அந்தந்த பகுதிக்கு ஒரு கோடு போட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 போட்டு வச்சுக்கிட்டா இந்த பகுதியில் நமக்கு எத்தனை செய்தி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். திரும்பி 27ஆம் வசனத்தில் வரும்போது குருடனை பார்க்கிறோம். தாஜின் குமாரனே எனக்கு இறங்குங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். 32ஆம் வருஷம் வரும்பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஊமையவன் வருகிறான், அவனை குணமாக்கியதை பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தில் வரும்பொழுது சகல நோய்களையும் அவர் சுஸ்தமாக்கினார், மனதுருகினார் என்பதை பார்க்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றால் பெரும்பாடுள்ள ஸ்திரியை எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு செய்தியை நான் கேட்டேன். 2ஆம் நூற்றாண்டிலே உலகத்தையே உலுக்கின ஒரு பெரிய கொள்ளை நோய். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கேட்டாலே அவர்களை கொன்றுவிட வேண்டும். ரோமன் நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காலமாக இருந்தது. தேடி பிடித்து கொன்றார்கள். சிங்கங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். ஆடிட்டோரியத்தில் வைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்தார்கள். அது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் குகையிலே போய் கூடியிருந்தார்கள். காடுகளில் போய் ஜெபம் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நோய் அனுமதிக்கப்பட்டதாம். அதுக்கு பேர் ஆண்டோனாய். நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். அந்த நோய் என்ன ஆச்சுன்னா ரோம நகரத்தையே காலியாக்கியதாம். குடும்பமாக சாகடித்ததாம். ஒரு வீட்டில் ஒரு வியாதிஸ்தர் இருக்கிறான்னா அவனை விட்டுட்டு குடும்பமாக ஓடிடுவாங்களாம், அவங்களே கொன்றுவாங்களாம். பல லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்களாம், குடும்பங்கள் அழிஞ்சதாம். அப்பந்தான் மறைந்திருந்த கிறிஸ்தவர்கள் ஊருக்குள்ளே வந்து அவங்களை அடக்கம் செய்வது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதெல்லாம் செஞ்சார்களாம். அன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வசனத்தின்படி வாழுகிறவர்கள்.
நம்ம தேசத்தில் அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், வசனத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். உன்னை போல் உன் சகோதரன் நேசி என்று சொன்ன அந்த வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஊருக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். நிறைய பேரை அவங்க காப்பாற்றினார்களாம். காப்பாற்றின சில கிறிஸ்தவர்கள் இந்த நோயால் மரித்தார்களாம். ஆனாலும் அவங்க விடவே இல்லையாம். உடனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர்கள் ஒரு புரளியை கிளப்பி விட்டார்கள். அஸ்ட்ராலியஸ் நம்முடைய தெய்வம், இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்திற்கு போனதுனால அதற்கு கோபம், அதனால் இந்த தெய்வ கோபத்தில் எல்லாரையும் கொல்லுது அப்படின்னு உடனே திருப்பியும் கிறிஸ்தவங்களை பிடிக்க ஆரம்பித்தாங்களாம். ஆனாலும் அதை மீறி இவர்கள் உதவி செய்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்யும் போது என்ன ஆனது என்றால், மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களுக்கு முதலிடம் வந்ததாம். ரோம நாடே கிறிஸ்தவ தேசமாய் மாறிவிட்டதாம். அதில் என்ன சொல்கிறார் என்றால், நாட்டை உலகத்தை ஒழிக்கிற ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கு பின்னால் ஒரு பெரிய எழுப்புதல் இருந்தது, தேவ திட்டம் இருந்தது என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் எங்கேருந்து அது புறப்பட்டு வந்தது என்றால் சீனா என்றே சொல்லுகிறார்கள். அந்த நியூஸில், டிபிசி நியூஸில், தமிழ் நியூஸில் 14ஆம் நூற்றாண்டில் ஃப்ளாக் நோய் வந்ததாம். 150 பில்லியன் மக்கள் அமெரிக்காவில் மட்டும் இறந்தார்களாம். ஸ்தோத்திரம். 150 பில்லியன் அமெரிக்காவில் மட்டும் இறந்தார்களாம். 20 வருடம் அமெரிக்காவிலேயே, உலகம் எங்கோ எனக்கு தெரியல, 150 பில்லியன் என்று சொன்னார்கள். 20 வருஷம் அந்த நோய் உலகத்தையே தாக்கியதாம். அதில் தான் அமெரிக்கா தேசமே கிறிஸ்தவ தேசமாக மாறியதான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக 1520 ஸ்தோத்திரம் உண்டாவதாக சின்னம்மை நோய் வந்ததாம். அதில் 56 பில்லியன் மக்கள் இறந்தார்களாம். சின்னம்மை நோய் இந்தியாவையும் கொடுமையாய் தாக்கியது. அந்த நோய் தாக்கத்தால், பெரியம்மை சின்னம்மை தாக்கல் தான் கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் மிஷனரிகள் செய்த உதவியால் அந்த மாநிலம் முழுவதும், மாவட்டங்கள் முழுவதும், கிராமங்கள் முழுவதும் வானளவுக்கு தேவாலயம் எழும்பியது. குடும்பமாக காப்பாற்ற முடியும். அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு 10 பிள்ளை, 12 பிள்ளை, 12 பிள்ளையும் இறந்துருமா. குடும்பமே இல்லாமல் போனதான். இது தென்னிந்திய திருச்சபையினுடைய வரலாற்றில் அது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படிதான் நாசரேத் போன்ற ஊர்கள், அம்மன்புரம், கடையனோடை, இப்படிப்பட்ட ஊர்களில் தேவாலயங்கள் எழும்பியது என்று சொல்லுகிறார்கள். கடற்கரை சாலைகளில் பெரிய தேவாலயங்கள் எழும்பியது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்கிறார் என்றார், அந்த செய்தியில் நாட்டு மக்களை சட்டங்களை ஏற்றி கொடுமைப்படுத்துவதன் வழியாகவும், மக்களை வேட்டாடுவதன் வழியாகவும், பல கலவரங்களை தூண்டிவிட்டு ஆட்சியாளர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக செய்கிற தவறுகள் நிமித்தமாக, பிரைஸ் காட், இந்த பட்ட நோய்களெல்லாம் கடவுள் அனுப்பியது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அதே வேளையில் நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யவும் நம்ம மேல் வந்த கடமையாக இருக்கிறது. நாம் அன்பை மட்டும் பிரதிபலிக்க வேண்டும். என்னுடைய ஃபேஸ்புக்கில் என் லிங்க் உள்ளவங்க அந்த செய்தி இன்னைக்கு காலையில் வாசிக்கலாம். அந்த லிங்கில் அதில் இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்த நியூஸில் அது இருக்குது. ஸ்தோத்திரம். நான் அதை சேவ் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆண்டுடைய நாமம் மயம்படுவதாக. நான் இப்பொழுது செய்திக்கு நேராய் நான் உங்களுக்கு கடந்து செல்லுகிறேன். மத்திய 9:28 இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே தைரியமாக இருமா, திடன்கோள். எப்படி ஆண்டவர் சாப்பிட்டா இனிமையாக பேசுகிறார் பார்த்தீங்களா? அந்த பேச்சே ஒரு மனிதனை சுகமாக்கும்.
ஸ்தோத்திரம். மகளே, திடன்கொள். உன் விசுவாசம், உன் ஃபெய்த்து, உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. விசுவாசம் நம்பிக்கைக்கு சில அர்த்தம் இருக்கு, ஒரு சின்ன கோடு இருக்கு. விசுவாசம் இப்பவுமே நிறைவேறும் என்று நம்பும். நம்பிக்கை என்பது எப்பொழுதாவது நடக்கும் என்பதுதான் நம்பிக்கை. நாளைக்கு நடக்கலாம், 40 வருஷம் கழிச்சு நடக்கலாம், நான் நம்புறேன். விசுவாசம் என்பது இப்பொழுதே செயல்படுதான் விசுவாசம். உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்களா? ஸ்தோத்திரம். உன் விசுவாசம் இந்த நேரத்திலே உன்னை ரட்சித்தது, உன்னை மீட்டது, உன்னை விடுதலை தந்தது என்றார். அந்த நேரமே 12 ஆண்டுகளாக வியாதியிலே படுத்திருந்த அந்த அம்மையார் குணமானார்கள். பெரும்பாடு ஸ்திரீ. அப்போ 12 ஆண்டுகளில் வியாதியில் படுத்திருந்த பெண்ணுக்கு 2 காரியம் நடந்தது. அதில் ஒன்று சுகம், 2வது ரட்சிப்பு. ஒன்று சுகம், 2வது ரட்சிப்பு. இந்த 2ம் வேற வேற அல்ல. இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற சுகம். ரட்சிப்பு வேற, சுகம் வேற அல்ல. இந்த ரட்சிப்புக்குள்ள இயேசு சுகத்தை வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். கானான் வாசிகள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவளை ரட்சித்தார், மீட்டார். அந்த மீட்புக்குள்ள அந்த முழு கானான் தேசத்துடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அதில் இருந்தது, சுகம் இருந்தது. நானே உன் பரிகாரி கர்த்தர். நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்பின அந்த நலமான வாழ்க்கை அதற்குள்ள இருந்தது. மாபெரும் தேவனுடைய ஆலயம் எழும்புவது இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிப்பது அதற்குள் இருந்தது. 40 ராஜாக்கள் எழும்பக்கூடிய, 40 மேற்பட்ட ராஜாக்கள் எழும்பக்கூடிய, ஆபிரகாம் வயிற்றிலிருந்து எழும்பக்கூடிய அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் இருந்தது. உலகத்திலே தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் இருந்தது. அவங்களுடைய தவறான வாழ்க்கை அதையெல்லாம் இழக்கவும் நேரிட்டது. அப்போ எகிப்திலிருந்து மீட்கின்ற அந்த மீட்புக்குள்ளே மீட்பு மட்டுமல்ல, சுக வாழ்க்கை. நீ நன்றாயிருக்க எல்லா நன்மைகளும் அதற்குள் இருந்தது. புரிஞ்சுட்டா உங்களுக்குள்ள? ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுது? அதற்குள்ள எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து விட்டீர்களா? ரட்சிப்பில் மட்டும் நீங்கள் இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உயர்த்தப்படுவது, நீங்கள் டாக்டரேட் முடிப்பது, நீங்கள் ஐஏஎஸ் ஆவது, நீங்கள் நீதிபதியாய் மாறுவது, ஸ்தோத்ரா, ஒரு எம்பியாய் மாறுவது, ஒரு மந்திரியாய் மாறுவது, ஒரு ஆளுநர் மாறுவது, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. வெறும் மொட்டாண்டியாய் வாழ, மொட்டை அடிச்சு மொட்டாண்டியாக இருப்பதற்கு அழைக்கப்படல. சன்னியாச வாழ்க்கைக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே ஆவியானவரை கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், ரட்சிப்புக்குள்ளே ஒரு சுகமும் இருந்தது என்பதை நான் கண்டேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளவுதான். அந்த நேரமே அவள் சுகமானாள். பினிஷ்ட். அப்போ ரட்சிப்புக்குள்ள ஒரு சுகம் உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு வந்தது. அப்போ ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். தேவன் ஏற்படுத்திய அந்த ரட்சிப்புக்குள் ஒன்று பாவ மன்னிப்பு, நல்ல சுகமுடன் வாழ்வதும் உள்ளே வைத்திருக்கிறார். ஏன் அந்த வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது, நான் வாழக்கூடாது? ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழக்கூடாது? ஏன் நலமாய் வாழக்கூடாதா? எப்பவும் லாட்டரி சீட்டு எப்போ விழுவன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறதா? ஸ்தோத்திரம். 2வதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த அதிகாரத்திலே என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள். ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் அதிகாரத்தில், இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஒரு தலைவன் ஓடி வந்து என் மகள் செத்து போய்விட்டாள் என்று சொல்லுகிறார்.
மார்க் 5:23 வாசிக்கும் பொழுது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆரோக்கியமடையும்படி நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள், வாழ்வாள், சாக மாட்டாள். வேண்டிக் கொண்டான். இது ஒரு ஜெபாலய தலைவன், யாவிரு எனப்பட்டவன். மரண அவஸ்தை, ஆரோக்கியம் இல்லாமை, ரெண்டு இருக்கு. அடுத்தபடியாக மூணாவது ஒன்று, பிழைக்க முடியாத, வாழ முடியாத வாழ்க்கை, 3 இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிட்டா? நீங்கள் அவஸ்தையோடு இருக்கணுமா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கணுமா? ஸ்தோத்திரம். பிழைக்கவே வழி இல்லை, நான் தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கிறேன், எனக்கு வாழையே வழி இல்லை அப்படின்னு வாழணுமா நீங்க? அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில தேவையா? அப்போ இந்த அவஸ்தைப்படுவது வியாதியில மட்டும் இல்லை, புருஷனால, பிள்ளைகளால, மாமனார் மாமியாரால, மந்தவன் போனவனால, மேல் அதிகாரினால, குழப்பங்கள்னால, காதல் தோல்வியினால, கைவிட்டு போனதுனால, அனாதையாக்கப்பட்டதுனால அவஸ்தை, நல்ல பிள்ளைகள் பெற்றோரை நடுத்தரில் விட்டதுனால அவஸ்தை, பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு பொல்லாத நோய்கள், ஆரோக்கியம் இல்லை, குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். புற்றுநோய், அடுத்தபடியாக பெண் வியாதிகள், கேன்சர், தகாத பழக்க வழக்க நிமித்தமாய் வந்த ஆரோக்கியம் இல்லாமை. எனக்கு தெரிந்த எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் நாட்டிலே மிக முக்கியமான பதவியில் இருந்தவருடைய ஒரு அண்ணன் மகன். எங்களுக்கு ரொம்ப நெருக்கம், எங்களை தகப்பன் தாய் என்று கூப்பிடுவார்கள். அவருடைய பொல்லாத பாவ பழக்கங்கள், வாயில கேன்சர் வந்து துடித்து கொண்டிருந்தார். நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன், வியாதி போட்டு மன்னிங்க, மன்னிக்கிட்டோம் மன்னிக்கிட்டோம் சொல்லி பேச முடியல, துடித்து அவர் மரித்தார். ஏன்? பொல்லாத பாவம் மனுஷனுக்கு ஆரோக்கிய கேடு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் பொல்லாத மனுஷர்கள் நாம் சாப்பிடுகிற உணவில் தவறானவைகள் கலந்து மனுஷனுக்கு ஆரோக்கியம் உண்டாகுது. இவன் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பாலில் எதில் கலக்கணுமோ அதெல்லாம் கலந்து. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ரொம்ப தரித்திரம் பிடித்த வாழ்க்கை, பிழைக்கவே முடியல, வாழவே முடியல, சம்பாத்தியமே இல்லை, 100 ரூபா கூட வருமானம் இல்லை, தாலியை வித்துட்டேன், பாத்திரத்தை வித்துட்டேன், கொடுமையான தரித்திர நிலைமை, பிழைக்க முடியாத வாழ்வு. இந்த 3 ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ராஜாவா, அதிபராக, அரசனாக இருந்து ஆள்கை செய்கிறது. இது எங்கிருந்து வந்தது என்றால், விழுந்து போன மனிதனுடைய வீழ்ச்சியில் இருந்து வந்தது, ஏதேன் தோட்டத்தில் இருந்து வந்தது. கடவுள் உண்டாக்கியது அல்ல, கடவுள் கொடுத்த பரிசும் அல்ல, கடவுள் கொடுத்த தண்டனையும் அல்ல. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே எல்லாரும் பாவியாக்கப்பட்டார்கள். ஒரு மனிதனுடைய எல்லாரும் பாவியாக்கப்பட்டபடினாலே ஒரு மனுஷனால் வந்த மரணமும் வியாதியும் எல்லா மனுஷருக்கும் வந்தது. சாவும் வந்தது, அவஸ்தையும் வந்தது, பிழைக்க முடியாத வாழ்க்கையும் வந்தது என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இதற்கு விளக்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இவர் என்ன நம்பிக்கையோடு வர்றாரு பார்த்தீங்களா? யாவிரு அவர் ஒரு ஜெப ஆலய தலைவன், அவரே பிரேயர் மேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிழைப்பான், நீர் கையை வையும், என் மகள் பிழைப்பாள், வாழ்வாள், மரிக்க மாட்டாள். அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசத்தை, ஆழ்ந்த நம்பிக்கையை பாருங்க. பிழைப்பாள், வாழ்வாள்.
ஸ்தோத்திரம். நான் புதிய மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்தேன். பல தடவை இயேசுவை பார்த்து கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கெஞ்சினான். பிழைப்பான் என்பது நிரந்தரமான ஒரு வாழ்வாகும். பிழைப்பால் நிரந்தரமான ஒரு வாழ்வாகும். இந்த பிழைப்பால் என்பதற்குள்ள என்ன இருக்கு? அவஸ்தைப்படுவது நீங்குது, ஆரோக்கியமாவது இருக்கிறது, பாப மன்னிப்பு இருக்கு. பிழைப்பால் என்பதற்குள்ளே பாவ மன்னிப்பு இருக்கு, அவஸ்தைப்படுவது நீங்குவது இருக்கு, சுகம் இருக்கிறது, உயிரோடு எழும்புவதும் இருக்கிறது. அவள் செத்தும் போய்விட்டாள். போ, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வாழ்க்கை இருக்கியா? நீ வாழலாம் யா. இன்று இயேசுவை நீ விசுவாசிப்பாய் என்றால் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதையா. நீ வாழ்வாய், உன் தரித்திரம் போகும், நீ பிழைப்பாய், நீ ஆரோக்கியம் அடைவாய். ஸ்தோத்திரம். நீ ஆரோக்கியம் அடைவாய், உன் அவஸ்தை போகும். எத்தனை ஆண்டுகள் அவஸ்தையாக இருக்கிறாயோ அந்த அவஸ்தையெல்லாம் போகும். ஸ்தோத்திரம். அப்போ மன்னிப்பு, சுகம், சாவது, ஆரோக்கியம் இல்லாமல் போவது, துன்பப்படுவது எல்லாம் பிசாசின் வீழ்ச்சினால் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வந்தவை. அதுக்கெல்லாம் உரிமையாளன் அவன்தான். அவன் கொல்லவும் அழிக்கவும் இந்த பூமிக்கு வந்தவன். ஸ்தோத்திரம். என்னென்ன தீமை இருக்கோ அத்தனையும் பிசாசுக்கு சொந்தமானவைகள், தெய்வத்திற்கு சொந்தமானவைகள் அல்ல. தெய்வம் கொல்லுகிறவர் அல்ல, தெய்வம் உதவி செய்கிறவர். அதுதான் தெய்வம். அப்போ நல்ல கவனிங்க. பாப மன்னிப்பு, சுகம், பிழைப்பது. பாப மன்னிப்பு, சுகம், பிழைப்பது, வாழ்வது. இந்த மூன்றும் ரட்சிப்புக்குள் இருக்கிறது. இதை கொடுக்கத்தான் இயேசு பாப மாமிச சாயலாக வந்தார். கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்கவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்தார். இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன். கலாத்தியர் 1:4. பிதாவாகிய தேவன் விருப்பம் கொண்டு சித்தம் கொண்டு நம்முடைய பாவங்களுக்காகவும் பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற இத்தனை தீமைகளிலிருந்து உங்களை விடுவிக்கத்தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாராம். கலாத்தியர் 1:4 உங்க வீட்டை நல்லா எழுதி போட்டு தினமும் ஒரு 50 முறை 100 முறை படிங்க. அப்ப பொல்லாத பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? மரணம் இருக்கு, அவஸ்தை இருக்கு, நோய் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு, திண்டாட்டம் இருக்கு, வருமானம் இருக்கு, வருமான இழப்பு இருக்கு, வருமானம் இல்லாமல் இருக்கு, படிக்க போக முடியாம இருக்கு. ஸ்தோத்திரம். Glory to God. வசதி இல்லாம இருக்கு, குடியிருக்க வீடு இல்லாம இருக்கு, எல்லாம் இருக்கு. இது எல்லாமே பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ள பிசாசு மூலமாய் வந்தது. இது ஆழ்ந்த சிந்தை கொண்டு நான் வேதத்தை காணும்போது இவையெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குதுங்க. இது நமக்கு எதுக்குங்க? அரிசியை நல்ல அரிசியா பார்த்து வாங்குறீங்க. சில வீடுகளில் வேலை செய்கிறவர்கள் நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வீட்டுக்கு எஜமான் அதை சாப்பிட்றாரு. ஆனால் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஜென்டில் அழகாக சொல்கிறாங்க. ஐயா, ரேஷன் அரிசியே வேண்டாங்கிற தீமை வேணுமா? அவஸ்தை வேணுமா? ஆரோக்கியம் இல்லாமல் வேணுமா? பற்றாக்குறை வேணுமா? பொல்லாப்பு வேணுமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உங்களுக்கு வேணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிதாவின் சித்தப்படி என்ன செய்தார் என்றால், விருப்பப்படி பாவங்களிலிருந்து மீட்க, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து மீட்க இயேசு ஒப்பு கொடுத்தார். மரணம், வியாதி, வாழ முடியாமை, ஸ்தோத்திரம், இவையெல்லாம்
யாருடைய மகளை அழிக்கிறது. ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசு என்ன செய்தார் என்றால் பாவ மாமிச சாயலாக வந்தார். பிள்ளைகள் இரத்தமும் மாமிசமும் உடையவராக இருப்பது போல அவர் இரத்தமும் மாமிசம் உடையவராக வந்தார் என்று எபிரேயர் 2:14 சொல்லுகிறது. ஏன்? இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற பிசாசானவனை அழிக்கும்படியாய், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற இந்த கேடுகட்டவனை அழிக்கும்படியாய். எடுங்க எபிரேயர் எடுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 எடுங்க, 14 பாருங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசம் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவனை மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைதனத்தில் உள்ளானவர்கள் யாரும் விடுதலை பண்ணபடிக்கும் அப்படியானார். மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் பொல்லாத பிரபஞ்சத்தின் கீழ் இருக்கிற அத்தனை தீமைகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் இயேசு இரத்தமும் மாமிசமும் பாவ சரீரமாய் வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஸ்தோத்திரம். Glory to God. நான் இந்த வேத பகுதியை ஸ்தோத்திரம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை பிடிச்சிருக்கு. அதை வாசித்தா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் ஆற்றல் கொண்டிருந்த அழகை பிசாசை சாவின் வழியாக அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவை பற்றி அச்சத்தினால் அடிமைப்பட்டவர்களை விடுதலை தந்தார். தருவார் அல்ல, தந்தார், அழித்தார். இது லத்தீன் மொழிபெயர்ப்பு, ரோமன் கேத்தலிக் பைபிள். நம்மளது கிரேக்க மொழிபெயர்ப்பு, அவங்களது லத்தீன் மொழிபெயர்ப்பு. புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேற ஒண்ணுமே டிஃபரன்ஸ். அவங்க லத்தீன் மொழிபெயர்ப்பிலிருந்து ரோமன் கேத்தலிக் பைபிளை மொழிபெயர்த்தாங்க. நம்ம கிரேக்க எபிரேய மொழியிலிருந்து நம் வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிலுவையில் உங்களுக்கு இருப்பது என்ன? சிலுவை பலியில் உங்களுக்கு இருப்பது என்ன? அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் ஆனீர்கள். ஸ்தோத்திரம். இயேசுடைய இரத்தம் தேவத்தில் சமீபமாய் உங்களை கொண்டு வந்தது. அதோடைய பிரதிபலன் என்ன? அதோடைய ஆசீர்வாதம் என்ன? பாவத்தில் மட்டும் விடுதலையா? இல்ல, மரணத்தில் இருந்து உனக்கு விடுதலை. ஜீவனாகிய இயேசு மரணத்தை விழுங்கினார் என்று 2 கொரிந்தியர் 5 சொல்லப்பட்டு இருக்கிறது. மரணத்தை சிலுவையிலே கொன்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ மரண அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இயேசு வைத்திருக்கிறார். வியாதி, வாழ்வு, பாவ, மரண, வியாதி, ஸ்தோத்திரம், வாழ்வு, இத்தனையும் சிலுவையில் பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது. பரிகாரம் தெரியுங்களா உங்களுக்கு? பரிகாரம், வீட்டில் சில பிரச்சனையாக இருந்தால், சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய செகண்ட் மதர் கீழே தான் நான் வளர்ந்தேன். டேய், அந்த ஆள் போகிறான்டா, அந்த ஆள் போன பிறகு அவன் கால் பட்ட இடத்துல இருக்கிற மண் அள்ளிட்டு வாம்பாங்க. எதுக்கு? பரிகாரத்துக்கு. அவன் தான் நம்ம வீட்டு மேலே கண்ணை போட்டான், அதை சுற்றி போடணுண்டா அப்படிம்பாங்க. அடுத்தபடி என்ன பண்ண தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற ஓலையில, இந்த வீட்டில் இருக்கிற ஓலையில, அந்த வீடெல்லாம் நம்ம வீட்டு மேலே தெஸ்டி பட்டுட்டான். ஆகவே அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணணும், அவங்க வீட்டில் இருக்கிற மேலே இருக்கிற கூரை இருக்கிற அந்த ஓலையை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வரணும். அது 2 மிளகா என்னென்னவோ கொஞ்சம் சேர்த்து எல்லா தலையை சுற்றி 3 துப்பு துப்பணும். அடுப்புல போடுவாங்க பதில கடம்பராக உப்புலாம் சேர்த்துருக்கும். உப்பு வெடிக்கும், மிளகா அப்படியே மூக்குக்குள்ள ஏறும், அசி புசி அப்படின்னு தும்பல் வரும். இப்படி தும்பல் வந்தா திருஷ்டி அதிகமா இருக்கா? அதான் வறுமையா? லூசு பக்குறீங்களா? அதான் வறுமை. உப்பு வெடிக்க தானே செய்யும். இதுதான் பரிகாரம். பரிகாரம் செய்றீங்களா?
எந்த பரிகாரம் உங்களை விடுவித்தது? எங்களை தரமட்டமாக ஏழையாக்கியது. நானும் தலையை சுற்றி சுற்றி அடுப்பில் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே மாறின மாதிரி இல்லை. நானே சுற்றி நானே துப்பி நானே அடுப்புகளை போட்டேன். சளி பிடிச்சதான் மிச்சம், தும்மல் வந்து. இதுதான் பரிகாரம். ஆனால் உங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம், இயேசு இரத்தத்திலே பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது. பாவம், மரணம், வியாதி, சாபம் அத்தனைக்கும் பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். அவர் தான் ஹீரோ நமக்கு. அவர் தான் நம்ம டிசைன் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் என்று சொல்லுவேன். இந்த உலகத்தை அவர் தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். அவர் தான் உலகத்துக்குரிய ஆர்கிடெக்ட், அவர் தான். ஸ்தோத்திரம். அதை வச்சு தான் இது எல்லாமே பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பாவத்திற்கு செத்து வியாதி இல்லாமல் வாழ்ந்து மரணத்திற்கு விலகி பிழைத்து வாழ்வதற்கு சிலுவையில எல்லாம் உண்டாக்கி வைத்தார். பாவத்திற்கு முடிவு கட்ட, வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு, மரணத்திற்கு விலகி வாழ்வதற்கு, உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு சிலுவையில எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது எல்லாம் உங்களுக்கு சிலுவையிலே ஆயத்தப்படுத்தப்பட்ட விருந்து என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த விருந்தினுடைய மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை பூமியில் ஒருவரும் இழந்துவிடக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் இழந்துவிடக்கூடாது. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை. அப்போ 12 வயது யாவினுடைய மகள் மரித்தாள். இவள் வாழ வேண்டியவள். மரிக்க காரணம் என்ன? வியாதி, வியாதியின் அவஸ்தை. மரிக்க காரணம் என்ன? மரணம். பரிகாரம் இயேசு செய்தார். அவஸ்தையற்ற வாழ்வும், நோயில்லாத வாழ்வும், மரண போராட்டமும் அவளுக்கு முடிவு செய்யப்பட்டது. அது இல்லாமல் ஆக்கியது. இயேசு அதற்கு பரிகாரத்தை செய்தார். அவளை தொட்டு எழுப்பினார். அவளுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை வைத்திருக்கிறார் அப்பன் இயேசு. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அவர் விருப்பமாக இருக்கிறது. ஸ்தோத்ரா. ஆண்டவர் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னால், ஸ்திரியே நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஸ்தோத்ரா. பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. அப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸ்திரியே நீ விடுதலையாக்கப்படுவாய் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள். அப்போ ஆண்டவராகிய இயேசுடைய தீர்மானம் நாம் அதில் பார்க்கிறோம். நீ விடுதலையாக்கப்பட வேண்டும், நீ சுகமாக்கப்பட வேண்டும், நீ ஆரோக்கியமாக்கப்பட வேண்டும், நீ பிழைத்து வாழ வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமும் விருப்பமாக இருக்கிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கையும் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்மானம் என்பதை நீங்கள் சரியாக அறிய வேண்டும். பிள்ளைகள் நன்றாய் வாழ்வதற்கு பெற்றோர்கள் நல்ல தீர்மானம் எடுக்கிறாங்க. சிலங்கெல்லாம் நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல படிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே, அந்த எல்கேஜிலேருந்தே அவங்க மேலே நல்ல தீர்மானம் வைத்து +2 வரைக்கும் படிக்க வச்சு அவனை என்ன அளவில் கொண்டு போகணுங்கிற தீர்மானத்தில் அங்கேயே உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? நான் நல்ல பெற்றோர்களை பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்தில் அது அஸ்திபாரத்தை சரியாக போட்டு அவங்கள உருவாக்கி அவங்கள ஒரு உயர்ந்த நிலைமைக்கு டாப் லெவலில் அவங்கள கொண்டு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோய், வியாதி, அவஸ்தை, வாழ முடியாமை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இதெல்லாம் தேவனுடைய தீர்மானத்தில் உங்களுக்கு இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது. வியாதி, மரணம், விபத்து, தரித்திரம், ஏழ்மையான வாழ்க்கை, இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிலர் பக்தி உள்ளவர்கள் கடவுளை அனுமதித்தது அந்த விபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். நான் கஷ்டப்படணும், கர்த்தர் அனுமதித்தார், ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஸ்தோத்திரம். கர்த்தர் வச்சு இறந்துட்டாங்கம்மா, கர்த்தர் சித்தம், அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்க.
நான் சொல்லுகிறேன், இது தேவன் இந்த பூமியில் அனுமதித்ததல்ல. ஆதாமின் வீழ்ச்சியினாலே இந்த உலகத்தில் சர்ப்பத்தின் மூலமாய் வந்தது. தேவன் மனிதனுக்கு இதை உண்டாக்கவில்லை. இன்றும் அவருடைய சிந்தையில் ஒருவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ ஜெபாலயத்தில் இருந்தால் அந்த பெண்ணை பார்த்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் டிக்ளேர் பண்ணுகிறார், முடிவு செய்கிறார், அறிவிக்கிறார். பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய். லூக்கா 10 முதல் 13 வசனம் வரைக்கும். விடுதலையாக்கப்பட்டாய், சுகமாக்கப்பட்டாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இதெல்லாம் என்ன? நான் முடிவு செய்யறதா? இல்லம்மா, நீங்க கூனியாவே இருக்கணும், கடவுள் சித்தம். இல்லம்மா, நீங்க 12 வருஷம் இல்ல 25 வருஷம் பெரும்பாடு ஸ்திரியாவே இருங்கம்மா. ஜபால தலைவரை நீரே எங்களுக்கு தலைவராக இருக்கிறீரு. புள்ள கடவுள் எடுத்துக்கிறாரு, விட்டு எடுத்துட்ட பிறகு என் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, எங்கெங்கே ஓடி போய் அந்த ஏசார் போய் பிடிச்சிட்டு வர. இதெல்லாம் கடவுளை அனுமதிச்சது. இப்படிதான் நம்ம உலகத்தில் நடத்துறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுகமாக இருக்க மாட்டாங்க, குழந்தை உயிரோடு பிறந்திருக்காது, உயிரோடு மீண்டும் எழும்பி இருக்காது. நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் என் தேவன். ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுடைய வடிவமைப்பு தேவனிடத்திலிருந்து வந்தது. நீங்கள் சுகத்தோடு இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், விடுதலையோடு இருக்க வேண்டும், பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உன் பலவீனத்தில் நீ விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமும் அவருடைய வடிவமைப்பும். அவர்தான் உலகத்திலே சிறந்த வடிவமைப்பாளர். அவரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. God is the only design engineer. ஸ்தோத்திரம். அப்போ 18 வருஷமாய் ஸ்திரீ பலவீனப்படுத்தும் சாத்தானின் ஆவி கட்டியிருந்தது. இப்படி வாழ்வதற்கு தேவன் அந்த அம்மாவை வடிவமைக்கல, உருவாக்கல. யாபின் மகள் செத்து விட்டால் அவள் பிழைக்க வேண்டும், அவள் சாக அவளை படைக்கவில்லை. பெரும்பாடு ஸ்திரியாக இருந்த அந்த அம்மா சுகமடைய வேண்டும், அவள் நோயோடு போராடி வாழ தேவையில்லை என்பதை அறிந்தார். படுக்கையிலே படுத்திருந்தவனை திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். உங்கள் விசுவாசம் ரட்சித்தது, எழுந்து நட என்று சொன்னது. ஸ்தோத்திரம். அவன் படுக்கையில இருக்க என்ற விருப்பம் கொள்ளல. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று குருடர்கள் கேட்டபோது நீ குருடாக இருக்க வேண்டும், கண்திரியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பல. கண்ணை திறந்தாரியா, திறந்தாரு. உன் கண்ணை இன்னைக்கு திறக்கணும் ஐயா, உன் பசி பட்டினி எல்லாம் போகணும் ஐயா. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஐயா. உன் வறுமை போகணும் ஐயா. உன் சரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள்ள சுகத்தை கொடுக்கணும் ஐயா, கொடுக்கணும் ஐயா. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். சிலுவையில் அதே சாயல அதே வாழ்க்கையை கொடுக்கிறார். ரோமர் 6:25, ரோமர் 8:29, கொலைசியர் 3:10. இந்த 3 வசனத்திலையும் ஆதாமில் அந்த சாயலை கொடுப்பதை பற்றி போடப்பட்டிருக்கு. ரோமர் 6:25 உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கீங்க. ரோமர் 8:29 தேவனுடைய சாயலுக்கு நீங்கள் முன்குறிக்கப்பட்டவங்க. கொலைசியர் 3:10 குமாரனுடைய சாயலுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். ரோமர் 8:29 சொல்லுகிறது. சிருஷ்டித்தருடைய சாயலை அணிந்து கொள்ளும்படியாக கொலைசியர் 3:10 சொல்லுது. ஆதாமில் அந்த சாயலை மீண்டும் நமக்கு கொடுக்கிறார். உயிர்த்தலின் சாயலாக, சிருஷ்டித்தருடைய சாயலாக, புதிய மனுஷனுடைய சாயலாக மீண்டும் நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். அப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18 வருஷம் பலவீனப்படுத்தின சாத்தானுடைய பலவீனத்தோடு வாழலாம், இல்லாட்டா அவர் கொடுத்த விடுதலையும் விரும்பி வாழலாம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள வியாதியில் வாழ்ந்த அந்த பெண்ணை போன்றும் வாழலாம், இல்லாவிட்டால் நோய் சுகமாகி வாழலாம். வாழ முடியாமல் செத்துப்போன யாருடைய மகளை போல் சாகலாம், இல்லை என்றால் நான் வாழ்வேன் என்று வாழ்வழிக்கும் வாழ்வுக்கு திரும்பலாம். ஸ்தோத்திர. பிரைஸ் காட். லூக்கா 8:36 பிசாசு பிடித்தவன் ஒருவன் வந்தான். ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். லூக்கா 8:36 நாம் திருப்பி கொஞ்சம் பார்ப்போம். அதில் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. லூக்கா 8:36 எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஸ்தோத்திரம். தயவு செய்து லூக்கா 8ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். 36ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்தந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்கள் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்தவன் சொஸ்தமாக்கப்பட்டான் என்று 8:36 சொல்லுகிறது. ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பிசாசிலிருந்து விடுதலை, பிசாசின் கிரியிலிருந்து விடுதலையாக்கும்படி தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் சிலுவையிலே மரித்தார். அப்போ ரட்சிப்பு பிசாசிலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. ரட்சிப்பு நோயிலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. ரட்சிப்பு கூட்டு கண்களிலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. ரட்சிப்பு 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின அசுத்தாவிலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. ஸ்தோத்திரம். மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. கதனரே நாட்டின் பிசாசு பிடித்தவன் அடக்க முடியாதவனாக, சங்கிலியால் கட்ட முடியாதவனாக, ஸ்தோத்திரம், அவன் கொண்டு வரப்பட்டான். இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்தான். நம்முடைய வாழ்க்கையில பிசாசோடு போராட அவர் விரும்பல. உங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டுமா இருக்கலாம். இன்று விடுதலை, ஸ்தோத்திரம், விடுதலைக்கு தேவையானது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். ஸ்தோத்திரம். பிசாசின் பிடியிலிருந்து என் அப்பன் இயேசு விடுவிக்கிறார். சிலுவையில் உண்டாகும் ரட்சிப்பு, ஸ்தோத்திரம், அந்த ரட்சிப்புக்குள்ளே, ஸ்தோத்திரம், அந்த விடுதலைக்குள்ளே பாவம், மரணம், நோய், பிசாஸ் அத்தனையிலையும் இந்த மாலை நேரத்தில் விடுதலை வைத்திருக்கிறார். பாவத்துக்கு பிரச்சனை, மரண வாழ்வுக்கு பிரச்சனை, நோய்க்கு பிரச்சனை, பிசாசின் அவதையில பிசாசுடைய போராட்டத்தில் இருக்கிற அத்தனையையும் என் ஆண்டு விடுதலை வைத்திருக்கிறார். பாவம், அவை சார்ந்திருக்கிற தரித்திரம், சாபம், பொருளாதார வீழ்ச்சி அத்தனையும் ரட்சிப்புக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, ஏன் பிசாசின் போராட்டத்தோடு இருக்க வேண்டும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, ஏன் தரித்திரத்தோடு இருக்க வேண்டும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, ஏன் சாபத்தோடு இருக்க வேண்டும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, ஏன் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்க வேண்டும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, ஏன் வேலை இல்லாமல் திண்டாட வேண்டும்? அதெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் முடிவு செய்திருக்கிறார். அது இல்லை என்று. ஸ்தோத்திரம். லூக்கா 6:9 ஓய்வு நாள்ல இயேசு ஒரு காரியத்தை செய்தார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. திருப்பியும் லூக்கா புஸ்தகம், லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 9ஆம் வசனத்தில் பாருங்களேன், ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. ஸ்தோத்திரம். இயேசு அவர்கள் நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதா, தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா, அழிப்பதா, எது நியாயம் என்று கேட்டார். அவன் பெப்பரபன் முழிச்சான். அந்த நாட்களில் இந்த ஓய்வு நாள், அன்னைக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சரி, அன்னைக்கு ஒரு மாடு ஒரு குழியில் விழுந்துட்டுனா அதை தூக்கி விடலாம். ஆனால் ஒரு மனுஷன் விழுந்துட்டா அவனை தூக்கி விடக்கூடாது. என்ன கொடுமையான குளம் பார்த்தீங்களா? மதம் அப்படி சொல்லிச்சு அவங்களுக்கு. ஒரு மாடு குழியில் விழுந்துட்டா அந்த மாடை தூக்கி விடலாம். ஒரு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறானா அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகக்கூடாது, மருத்துவத்தை கொண்டு போகக்கூடாது. அப்படி மதத்தில் சட்டம் இருந்ததுங்க. இன்னைக்கு அப்படிதான் மதத்தில் இருக்கு. திருச்சபை சட்டம் இருக்கு. வியாதியா, நீ மருந்து எடுக்க கூடாது, நீ மாத்திரை எடுக்க கூடாது, அப்படியே ஜோம் பண்ணி நீ செத்து பரலோகத்துக்கு போகணும். அட பைத்தியங்களா? சே, அப்படியே சாவடிப்பது ஒருவரை ஒரு பைத்தியம் கூட செய்ய மாட்டான். ஐயா, மாத்திரை எடுக்காம செத்து, மருந்து எடுக்காம செத்து நீ பரலோகத்துக்கு போங்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக பிரபலியமான ஒரு ஊழியர் இருக்கிறார். பேர் சொல்ல விரும்பல. அவர் மருந்து எடுக்காதவர், மரணத்தில் வந்து விட்டார். எங்களுடைய ஸ்தாபன தலைவர் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 40 வருஷத்துக்கு மேலே நடந்தது எல்லாம் 40 வருஷத்துக்கு மேலே நடந்தது. அவர் உயிரை காப்பாற்றினார்.
கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, எனக்கு யார் இந்த குளுக்கோஸ் ஏத்துனது, எனக்கு யார் இந்த மாத்திரை கொடுத்தது, நான் அப்பன் பரலோகத்திற்கு கொண்டு போயிருப்பாரே என்று கத்தினார் அவரு. இன்னைக்கு அவருடைய சபையில் 6000 7000 8000 பேர் இருக்கிறாங்க. செத்திருந்தா 40 வருஷத்துக்கு மேலே செத்துருப்பார். இது அவரே சொன்னது. ஹலோ, புரியுதா? அன்னைக்கு இருந்த மதவாதி ஒரு நோயஸ்தன் இருந்தான். அவன் சப்பானி இருந்தான், கை முடவனா இருந்தான். அவனை இயேசு குணமாக்க விரும்பிய பொழுது இது சனிக்கிழமை செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அப்புறம் இயேசு கேட்டார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கேட்டார், glory to God. என்ன கேட்டாரு? 9ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், உங்களிடத்தில் நான் ஒன்று கேட்கிறேன். இன்னைக்கு ஓய்வு நாள், மனுஷனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா அழிப்பதா, எது நியாயம் என்று கேட்டார். கேட்டுவிட்டு சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். அந்த நோயஸ்தனை பார்த்து அவன் மறுகை போல் ஆனது. மூர்க்கம் வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணினார்களாம். இவன் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. சில இடங்கள்ல வியாதிக்கு மருந்து எடுத்தா கம்மினே கிடையாதுங்கிறான். காப்பதா அழிப்பதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாவது. இயேசு அந்த ரட்சிப்புக்குள்ளே அவனை காப்பாற்றுவதை கர்த்தர் வைத்திருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா என்று ஒரு கேள்வியை கேட்டார் மதவாதியிடத்திலே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நோக்கம் ஜீவனை ரட்சிப்பது, அழிப்பது அல்ல. ஜீவனை ரட்சிப்பது, ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவது. திருடன் அழிக்கிறவன், திருடன் கொல்லுகிறவன். யோவான் 10:10. அவனோடு கூட்டாளிகளும் அப்படிதான். ஸ்தோத்திரம். கொல்லுவது, அழிப்பது, சாகடிப்பது, அது மதவாதியாக இருந்தாலும் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப காப்பது, ரட்சிப்பது, கெட்டு போகாமல் விடுதலை கொடுப்பது எல்லாம் சிலுவையில் பரிகாரம் செய்யப்பட்டாகிவிட்டது. நீங்கள் விசுவாசித்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உயிரை அழிக்கிற திட்டம் இயேசுகிட்ட இல்லை. ஓகே, இருக்கா? உயிரை அழிக்கிற திட்டம் அவர்கிட்ட இல்லை, சிலுவையில் இல்லை. அவர் காப்பாற்றுவது, அழியாமையை கொடுப்பது, சுகத்தை கொடுப்பது, மரணத்திலிருந்து அவனை வாழ வைப்பது, பேயிலிருந்து அவனை விடுவிப்பது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. glory to God. ஸ்தோத்திரம். உயிரை காப்பாற்றுவதா கொல்லுவதா என்று கேட்டவுடனே அவங்களுக்கு கடும் கோபம் அடைந்தார்கள் பரிசேயர்கள். மதவாளுடைய இருதயம் மறுத்து போயிருப்பதை இயேசு கண்டு துக்கம் கொண்டார். அவங்க இருதயம் கடினமாயிருப்பதை கண்டு இயேசு துக்கம் அடைந்தார். உன் கையை நீட்டு என்று சொன்னார். ஸ்தோத்திரம். காப்பாற்றப்பட்டவன் சூம்பின கை உடையவன். சிலுவையில் பரிகாரம் இன்றும் இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும்? போதகர் சொல்வதல்ல, ஸ்தாபனம் சொல்வதல்ல. அது ஆண்டுடைய டிசைன், அவர் வடிவமைத்தது. என்னுடைய டிசைன் கிடையாது, என்னுடைய விருப்பம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னுடைய உபதேசம் கிடையாது. ஆண்டவர்களை எப்படி இருக்க சொல்லுகிறாரோ அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய இருதயம் கொண்டவனாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டுமா? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதுதான் தேவனுடைய இருதயம். அந்த இருதயத்தை பெற்றிருக்கிற நானும் சொல்லுகிறேன், அந்த ஆவியை பெற்றிருக்கிற நானும் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்க, ஆசீர்வாதமாயிருங்க. மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்து சுகமாய் ஆசீர்வாதமாய், 10 பேருக்கு ஆசீர்வாதமாய், 100 பேருக்கு ஆசீர்வாதமாய், 50 பேருக்கு வேலை கொடுக்க, 100 பேருக்கு வேலை கொடுக்கிற, 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு நல்ல ஆளாத தேசத்துல மாறுங்களேன் ஐயா. ஸ்தோத்திரம். இப்ப கையை நீட்டுன்னு சொன்ன உடனே உடனுடைய உடல் உறுப்பெல்லாம் மாறுது.
உடல் உறுப்பெல்லாம் மாறுது. நான் சொல்லுகிறேன், இந்த காலவெளியில் உங்களுடைய உடல் உறுப்பெல்லாம் மாறும், உங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம், glory to God. பாருங்க, இப்ப சூம்பின கைவுடையவனுடைய உறுப்பெல்லாம் மாறுது, நரம்பெல்லாம் மாறுது, இழுத்து வைத்திருந்த நரம்பெல்லாம் மாறுது. 18 வருஷமாய் கூனியா இருந்த அவருடைய உடல் எல்லாம் மாறுது. பழைய ஏற்பாட்டிலே 100 வயது 110 வயது உடைய ஒரு தாத்தா ஆபிரகாம், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, glory to God. 100 வயது உடைய ஆபிரகாம், 90 வயது உடைய சாராள், ஸ்தோத்திரம், அவர்கள் பிரைஸ் காட், ஒரு குழந்தை அவளுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. 100 வயதுல அவருடைய உடல் எல்லாம் மாறுது, செத்துப்போன கற்பப்பை மாறுது. ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய செத்துப்போன உடல் மாறுது, பலவீனம் மாறுது. ஓ காட், ஆண்டவர் தொட ஆரம்பித்தால் உங்கள் நரம்பு மாறும், உங்கள் உடல் மாறும், உங்கள் தசை மாறும், உங்களுடைய மூளை மாறும், உங்களுடைய கிட்னி மாறும், உங்களுடைய கற்பப்பை மாறும், உங்களுடைய உடல் உறுப்புகள் மாறும். ஏனென்றால் ஓ காட் சிலுவையில் பரிகாரம் செய்து வைத்திருக்கிறார். அவை இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சுகத்தோடு வாழ்வது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம். ஸ்தோத்திரம். பாவ சாயல், அறிவு மரத்தின் கனி, சர்ப்பத்தின் விஷம் மனுஷனுக்குள் வந்தது, அத்தனை தீமையாக்கியது. சிலுவையில் அழிப்பதில்லை, ரட்சிப்பது. சிலுவையில் கொள்வதல்ல, ஜீவனை கொடுப்பது. ஸ்தோத்திர. உங்கள் உடல் உறுப்புகளுக்கு என் ஆண்டவர் உயிரோட்டத்தை கொடுப்பார். உங்களுக்குள் ஜீவனை வைக்கிறார், நல்ல கண் பார்வையை வைக்கிறார், நல்ல வாழ்க்கையை வைக்கிறார். உங்களை அழிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் உயிராய் வாழ்வது ஆண்டுடைய அகராதியில் எழுதப்பட்டது, அகராதியில் எழுதப்பட்டது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உடலில் எந்தெந்த பகுதிகள் செயல்படாமல் அழிகிறதோ அதெல்லாம் மீண்டும் அழியாதபடி ஜீவனை கொடுக்கிற ஒரு ரட்சகர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஜீவனோடு வாழ படைக்கப்பட்டவர்கள், அழிவுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதனுடைய மரணம் அறிவு மரத்திலிருந்து செயல்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அறிவு மதவாதியிடம் இருக்குது. நோயா இருப்பது தேவசித்தம், நீ கஷ்டப்படுவது தேவசித்தம், விசுவாசத்திலே இரு என்று இப்படி மக்களை நடத்துவது சிலுவையின் பரிகாரம் அல்ல. செத்தாலும் நாங்கள் எங்கள் உபதேசத்தை கைகொள்ள மாட்டோம். யாருக்கு என்ன நன்மை? உங்கள் குடும்பம் நடுத்தூரில் நிற்கும், அவ்வளோதான். நான் மருந்து எடுக்க மாட்டேன். இதெல்லாம் அறிவு மரத்தில் வந்த அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தையை எடுத்துக்கொண்டு அறிவாக செயல்படுவாங்க. செத்தாலும் சாகிறேன், நான் சாகு வரை உபவாசம் பண்ணுவேன். எதுக்கு? தேவ நாமத்திற்கு தூசணை உண்டாக்குவதற்காக. மரணம் வேண்டான்னு சொல்லி இயேசுவே முடிவு பண்ணுறாரு. மரணத்தை அழிச்சிட்டேங்கிறார். நீ மரணத்தை தேடுற, வியாதியை தேடுற, இப்படியே சாக போகிறேங்கிற. ஸ்தோத்திரம். இதெல்லாம் மதவாதியை சார்ந்த அறிவின் தத்துவ கொள்கைகள். ஸ்தோத்திரம். நீ வாழ்ந்து சுகித்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். மீண்டும் இழந்த அந்த ஏதனுடைய வாழ்வை நான் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். பொழிந்த கற்களால் உன்னை நான் வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். வற்றாத நதி போல் இருப்பாய் என்று சொல்லு. இதெல்லாம் பூமியில தான். வற்றாத நதி போல் இருப்பது பூமியில் தான். நன்மையும் கிருபையும் தொடர்வது இந்த பூமியில் தான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, பூமியில் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இந்த பூமியில் தான். பகலில் சூரியன், இரவில் சந்திரன் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார், இந்த பூமியில் தான். சிங்கத்தின் மேல் விழுந்த வலு சிற்பத்தையும் பால சிங்கத்தையும் ஈர்த்து போடுவாய், இது பூமியில் தான். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டால் ஆகையில் உனக்கு பொல்லாப்பு நேடாது, இது பூமியில் தான். பாதை உன் கோடாரத்தை அணுகாது, இது பூமியில் தான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவுவேன். ஆபத்தில் அவனோடு அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்களை கொடுப்பதும் இந்த பூமியில் தான். ஸ்தோத்திரம். நீ நன்றாய் இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண, இந்த பூமியில் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜீவனை அழிப்பதா காப்பாற்றுவதா? அழிப்பதல்ல, நீங்கள் வாழ்வது.
நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பது, ஆசீர்வாதமாயிருப்பது. இதுதான் பிதாவின் சித்தம். நான் முடிக்க விரும்புகிறேன். சுகமடைவது அவர் விருப்பம், சொஸ்தமாவது அவர் விருப்பம், சொஸ்தமாய் வாழ்வது அவர் விருப்பம், காப்பாற்றப்படுவது அவர் விருப்பம், விடுதலை அடைவது அவர் விருப்பம், பாவம் மன்னிப்பு அவர் விருப்பம், ரட்சிப்பு அவர் விருப்பம். ரட்சிப்புகள் அத்தனை வைத்திருப்பது அவர் டிசைன் பண்ணது. சிலுவையில் எல்லாம் ஒன்றுக்குள் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எதையுமே பிரிக்க முடியாது. ஒரே ரட்சிப்புக்குள்ள அத்தனையும் உள்ள வைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், சொஸ்தமாக்கினார், காப்பாற்றினார், சுகமடைய செய்தார், பிசாசின் வலைவிழுந்து விடுதலையை கொடுத்தார், மரணத்திலிருந்து பிழைக்க வைத்தார். ஸ்தோத்திரம். நோக்கமெல்லாம் பாவிகளை ரட்சிக்க வந்த அந்த நோக்கத்திற்கு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆகவே தேவனுடைய விருப்பத்தின்படி பாவங்களுக்காக பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கும்படியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. உங்களுக்கு ஒரு நலமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உடல்கள் சுகமாயிருக்கும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் பலவீனங்கள் ஓடி போயிருக்கும். நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வீட்டுக்குள் கிரியை செய்த பிசாசுகள் அரண்டு பரண்டு ஓடி போயிருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே செயல்படாத உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்திருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்ற ரட்சிப்பு கூட அத்தனை ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் அல்லவா, அதையெல்லாம் பெற்று அனுபவியுங்கள். நான் சாக பிறக்கவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். நான் அவஸ்தைப்பட ரட்சிக்கப்படவில்லை. நான் நோயோடு வாழ்வதற்கு நான் ரட்சிக்கப்படவில்லை. ஜீவன் அளிப்பதா, நன்மை செய்வதா, தீமை செய்வதா, நன்மை பெறும்படியாகத்தான் எனக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். மதவாதிகள் இல்லை என்று சொல்லலாம். மதத்தை ஆண்டவர் கிழித்தெடுத்தார், ஓரம் கட்டினார், மதத்தை மீறினார். ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் சுகமாக்க கூடாதா? நான் சுகமாக்குவேன், நீ வாழு என்று சொன்னார். நீ வாழு என்று சொன்னார். இயேசுவே, செய்தியை கேட்கிற மக்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுங்க. 90 வயது சாராளுடைய உடல் நரம்புகள் கற்பப்பையெல்லாம் உயிர் கொண்டது. 110 வயதுடைய ஆபிரகாம், 100 வயதுடைய ஆபிரகாமுடைய உடலெல்லாம், நரம்பெல்லாம், தசையெல்லாம், ஊனெல்லாம், அவருடைய ஆண்மையெல்லாம் ஆண்டவரை பலவந்தது. ஸ்தோத்திர. கூனியான ஸ்திரீனுடைய நரம்பு எலும்பெல்லாம் ஆண்டவரை புதுபலன் அடைந்தது. சப்பானியாயிருந்தவருடைய கை, முடமாக்கப்பட்ட கை மீண்டும் நிமிர ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். அவனுடைய டிஎன்ஏ எல்லாம் மாற்றப்பட்டது. படுக்கையில் கிடந்தவருடைய திமிர்வாத வியாதி எல்லாம் ஒரு இணைப்பதிலே விலை வந்தது. அவனுக்கு புதிய இரத்த ஓட்டம், புதிய நரம்பு, புதிய எலும்பு எல்லாம் உள்ளே உருவானது. ஆண்டவரே, அப்படியே இப்பொழுது பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரைட் நவ் ஜீசஸ், உங்களை சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நமக்கு காலை 5:30 மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நன்றி. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல்